ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தி லீட் கோட் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக்குங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் லிஸ்ட்டு மாதிரி. ஸோ அதை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேங்களா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஓகேங்களா. இப்போ கல்யாணத்துக்கு போனோம்னா பஃபே இருக்கும், கரெக்டாக. அந்த பஃபேயே அங்கே பிளேட்ஸ் இருக்கும், கரெக்டாக. அந்த பிளேட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போது நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போது கல்யாணத்துக்கு போயிருக்கோம், கரெக்டாக. பிளேட்ஸை அடுக்கும் போது எப்படி எடுப்பாங்க? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிளேட் இருக்கும், அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக வாஷ் பண்ணி வைக்கிற பிளேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு மேலே 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 தான் அடுக்குவாங்க, ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும்? எனக்கு பிளேட் இப்படி அடுக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போது இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் புதுசாக ஆட் பண்ணும் போது என்ன பண்ணுறாங்க, மேலே மேலே தான் பிளேட்டை ஆட் பண்ணிட்டு போகிறாங்க, ஓகேங்களா, ஆட் பண்ணும்போது, ஓகேங்களா. அதே மாதிரி இப்போது கல்யாணத்தில் வந்து வெயிட்டர்ஸ் வந்து அதை லைக் மேலே மேலே அடுக்கி வச்சிட்டாங்க. இப்போ போயிட்டு நாம் அந்த பிளேட்டை எடுக்கணும்னா கீழேருந்து எடுப்போமா இல்லை மேலேருந்து எடுப்போமா? ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் நம்ம என்னது, மேலே இருந்து தான் எடுப்போம், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மேலே இருந்து தான் எடுத்துகிட்டு வருவோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னென்னா ஸ்டாக், ஓகேங்களா. அதாவது இப்போது நம்ம ஆட் பண்ணும்போது, ஓகேங்களா, ஒரு புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறோன்னா, இப்போது ஸ்டாக்குங்கிறது இது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. எனக்கு வந்து இது ஸ்டாக்கு. இப்போ வந்து நான் ஒரு லிங்கேஷுங்கிற பேரை ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன், ஒரு டேட்டா டைப் ஆட் பண்ணுறேன், கரெக்டாக. ஸோ டேட்டா டைப்னாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், லைக் சாரி ஐ மீன் டேட்டா ஸ்ட்ரக்சர்னாலே என்னென்னு தெரிஞ்சிருக்கும், கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருந்தது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. ஸோ இப்போ லிங்கேஷுங்கிற பேர் டேட்டா டைப்பை நான் ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன், அது எங்கே ஆகும்? எனக்கு இங்கே ஆட் ஆகும், ஓகேங்களா. இப்போது நான் அடுத்தது ரஞ்சனான்னு ஆட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, இதுக்கு மேலே தான் ஆட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்தது நான் இப்போது கோகுல் ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன், அது எனக்கு மேலே ஆகும். அடுத்தது அருண் ஆட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும்? மேலே ஆட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அதை கெட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. சென்டரில் எடுக்க முடியாது டேட்டா அரே இதை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சென்டரில் நம்ம எலமெண்ட் வச்சுருப்போம்ல, கெட்டுன்னு போட்டு எடுப்போம், இல்லைனா இண்டெக்ஸ் வச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி எதுவுமே இங்கே எடுக்க முடியாது, ஓகேங்களா. ஆட் பண்ணும் போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? மேலே மேலே ஆட் பண்ணிக்க முடியும். எடுக்கும் போது லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்க முடியும், ஓகேங்களா. லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் எடுக்க முடியும். ஸோ என்ன ஆகலாம், அதுலேயே 2 டைப் இருக்குது, பாப் அண்ட் பீக்குன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். என்னது? எடுக்கும் போது நம்மளால் மேலேருந்து தான் எடுக்க முடியும், லைக் மேலே என்ன இருக்கோ அதை தான் எடுக்க முடியும். ஆட் பண்ணுற போது நம்ம இப்படியே ஆட் பண்ணிட்டு வந்துருக்கலாம், புரிஞ்சுதா? ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம ஒரு வெயிட்டர்ஸ் வந்து பிளேட் அடுக்கி வச்சுருக்காங்க, அதை எடுக்கிறது, அது தெரிஞ்சாலே போதும், ஓகேங்களா. இதுதான் அந்த ஸ்டாக்குக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸை பார்த்துடலாமா? ஓகேவா? உப்ஸ், ஒரே நிமிஷம். ஓகே, இதுவும் சேர்த்து ரிமூவ் ஆயிடுச்சு. எஸ், ஓகேங்களா. ஸோ இப்போது அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும். இப்போது ஆக்சுவல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இப்போது எனக்கு ஒரு எம்டி ஸ்டாக் இருக்குது, ஓகேங்களா. அந்த நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இன்னொரு தடவை இதை வச்சே பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது? எம்டி ஸ்டாக் இருக்குது. இப்போ நான் 1ஆம் நம்பரை ஆட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும்? இதுக்குள்ளே ஸ்டாக்குக்குள்ளே ஆட் ஆயிரும். புஷ் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு என்ன இருக்கும்? உள்ளுக்குள்ளே ஆட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இப்போது அடுத்தது 2 ஆட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும்? 1க்கு மேலே தான் என்ன ஆகும்? 2 ஆட் ஆகும். ஸோ அடுத்தது 3 ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும்? 2க்கு மேலே தான் எனக்கு என்ன ஆகும்? 3 ஆட் ஆகும். அதே மாதிரி நான் எடுக்க ட்ரை பண்ணாலும் எனக்கு 1 எடுக்க முடியாது. லாஸ்ட்டாக எதை ஆட் பண்ணணும் அதை தான் எடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அந்த பிளேட் எக்ஸாம்பிள் தான் இது. வந்து டெக்னிக்கலாக சொல்ல போனால் இங்கே நான் போட்டு காட்டியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதை புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சொல்ல மறந்துட்டேன், வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வீக்காக சரியாக போடல, கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருந்துச்சு, அதனால போடல. பட் இதுக்கு மேலே கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இப்போது இது ஸ்டாக்குக்கு வந்து இன்பில்ட் இருக்குது. இப்போது நம்ம இது பார்த்தோம்ல லிங்க்டு லிஸ்ட்டு, அதுக்கு வந்து இன்பில்டாக கிடையாது, கரெக்டாக. ஸோ நாம் என்ன பண்ணோம், ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி நோடுங்கிறது க்ரியேட் பண்ணி தான் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. பட் இது அப்படி இல்லை, இது வந்து இன்பில்டாக இருக்கும். அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். லைக் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் எதை பார்க்கலான்னா, இதை எப்படி ஒரு ஸ்டாக்கு வந்து அரே லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இந்த வீடியோ சிம்பிளாக ஸ்டாக்கை எப்படி இன்பில்டை யூஸ் பண்ணுறது மட்டும் நான் கோடை காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஸ்டாக்கை டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
எப்படி ஒரு லிஸ்ட்டை இல்லை அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னது நமக்கு ஸ்டாக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ அந்த டேட்டா டைப்பை கொடுத்துப்போம். இங்கே வந்து எல்லா டேட்டா டைப்ஸும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னது வேரியபிள் நேம் சேம் ஆஸ் யூஷுவல் என்னது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். சேம் அரே லிஸ்ட்டை பார்த்துருந்தா அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்படி தான் டிக்ளேர் பண்ணும். அரே லிஸ்ட்டுங்கிற இடத்துல என்ன பண்ணால் போதும், ஸ்டாக்குன்னு போட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கு இன்பில்டு மெத்தட்ஸ் இருக்குது. மொத்தம் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு நிமிஷம் 1 2 3 4 5 6 மொத்தமாக நமக்கு எத்தனை இருக்குது, 6 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்னதுன்னா புஷ். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்னது புஷ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நாம் ஒரு எலமெண்ட்டை ஓகேங்களா ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அது எங்கே ஆட் ஆகும், டாப்பில் தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அதாவது ஆடுக்கான இன்னொரு அதே தான் இங்கே, பட் இங்கே புஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புஷ்னா நம்ம ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அவ்வளோதான். பட் அது எங்கே ஆட் ஆகும், டாப்பில் தான் ஆட் ஆகும். அடுத்தது என்னென்னா பாப். ஓகேங்களா? பாப்போட லைக் என்னன்னா நமக்கு டாப் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஆஸ் வெல் அஸ் அது என்ன ஆயிரும்னா அது ரிமூவ் ஆயிரும். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். பாப்பு என்ன பண்ணுன்னா இப்போ எனக்கு 3 எலமெண்ட் இருக்குன்னா நான் பாப்புங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணேன்னா எனக்கு 3 ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி அந்த ஸ்டாக்லேருந்து எனக்கு அதை எடுத்துரும். ஓகேங்களா? அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 1 2 மட்டும்தான் இருக்கும். இது பாப்பு. ஓகேங்களா? அடுத்தது பீக்குங்கிறதும் எடுக்கும். பட் எனக்கு என்னென்னா எனக்கு அந்த 3 அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குன்னு வைங்களே. இப்போது நான் பாப் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக்கை விட்டு இது ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடும். இதே பீக் யூஸ் பண்ணால் எனக்கு இது ரிட்டர்ன் பண்ணும். பட் ஆனால் எனக்கு அந்த ஸ்டாக்கை விட்டு ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேங்களா? அதே மாதிரி இஸ் எம்டி. இது தெரிஞ்சிருக்கும். என்னது எம்டியா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. அடுத்தது சைஸு. ஓகேங்களா? அந்த ஸ்டாக்கில் இருக்கிற மொத்த எலமெண்ட்டோட டோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது சைஸு. அடுத்தது சர்ச். ஓகேங்களா? சர்ச் என்ன பண்ணுன்னா எனக்கு அதுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சி காட்டும். ஓகேங்களா? பட் இதில் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதை கோட்லேயே காட்டுறேன். ஓகேவா? இதை நான் கோட்லேயே காட்டிடுறேன். ஸோ இப்போது நம்ம இந்த 4 மெத்தட்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்னது, ஓகேவா? எனக்கு ஃபஸ்ட்டு என்னது நான் இங்கே என்ன பண்ணுறேன், இப்போது சேம் 1 2 3. ஓகேங்களா? 3 என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணி புஷ்ங்கிற மெத்தடில் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது சிசோட் போட்டு பார்க்கலாமா? இது சிசோட் பண்ணுறதுக்கான கோடு நான் இங்கே ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸ்டாக் ஆஃப்டர் புஷஸ். ஓகேவா? நான் போட்டுட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு என்னமோ தெரில இன்டெல்ஜே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் என்னோட ஃபேவரட் வந்து எஸ்டிஎஸ் தான். அதுக்கு நான் தாவிட்டேன். ஓகேங்களா? ஸோ நாங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த இன்டெல்ஜேவே பிடிக்காது. ஸோ நான் எஸ்டிஎஸ்எஸில் தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் இங்கேயும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ மேபி எனக்கு 1K ஃபாலோவர்ஸ் வந்தால் அந்த ஃப்ரீ இன்டெல்ஜே இருக்கும். அது வேணால் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும், எனக்கு இந்த ஸ்டாக் வந்துருச்சு. தெரிஞ்சுதா? எனக்கு என்ன ஆயிடுச்சு, புஷ் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு இது அரே மாதிரி தான் இங்கே டிக்ளேர் ஆகிருக்கும். பட் இது என்னது ஆக்சுவலாக ஸ்டாக்கு. பேக்ரவுண்டில் இப்படி தான் ரன் ஆகிருக்கும். நான் அந்த இமேஜஸில் காட்டினேன்ல. ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும். வீடியோ ரெக்கார்டில் தானே இருக்குது. ஆமாம், சரி. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மெத்தடு என்னதுங்க, நமக்கு பாப். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், 3 ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாப் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? பாப் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருப்பேனா? எஸ், பாப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாப் யூஸ் பண்ணிடுறேன். இல்லைன்னா இதை அப்படியே டேரெக்டாக சிசோட் போட்டுடலாமா? ஓகேவா? எஸ், சிசோட் டேரெக்டாக போட்டுடலாம். எஸ்ஒய்எஸ் அவுட்டுன்னு நினைக்கிறேன் இதில். உப்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாப் பண்ணுறேன். ஓகேவா? பாப் அப்புறம் என்ன பண்ணுறேன், இதையே இப்போ இங்கே இருக்குல்ல, இதையே நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு. ஓகேவா? இது ஷார்ட்கட் வேறு எனக்கு தெரியாதே இந்த மேக்கில். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், புஷஸ் 1ன்னு வச்சுக்கிறேன். இது என்னது, இது 2ன்னு வச்சுக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். நல்லா இங்கே பாருங்களே, ஃபஸ்ட்டு நான் 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன இருக்குது, 1 2 3ன்னு ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாப் பண்ணியிருப்பேன். ஓகேவா? பாப் பண்ண எனக்கு என்ன ஆகும், எது லேட்டஸ்ட்டாக, அதாவது எது டாப்பில் இருக்கோ அது ரிட்டன் ஆகும். டாப்பில் என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த 3 ரிட்டன் ஆயிடுச்சு.
பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஸ்டாக்கை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ஆயிருக்கு, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 இருந்துச்சு ஓகேவா, பட் எனக்கு இங்கே இல்லை ஓகேவா. பாப் யூஸ் பண்ண என்ன ஆகும், ரிட்டர்ன் பண்ணும் ஆஸ் வெல் அஸ் அது ரிமூவும் பண்ணிடும். அதனால ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ 1 2 மட்டும்தான் இருக்குது. இது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதே இடத்துல நான் பீக்கு கொடுக்குறேன் ஓகேவா. இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பீக்கு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்களே, எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம். 1 2 3 இருக்குது. லாஸ்ட் எலமெண்ட்டு பீக் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 3 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பண்ணதில் எனக்கு என்ன இருக்குது, 3 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏன், பீக்கில் ரிட்டர்ன் பண்ணும் தவிர ரிமூவ் பண்ணாது. ஓகேங்களா, இது புரிஞ்சுதா? இப்போ நமக்கு என்னது, பாப்பும் பார்த்தாச்சு, பீக்கும் பார்த்தாச்சு. அடுத்தது இஸ் எம்டி. சிம்பிள். இது என்ன இருக்கும், இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல நான் இஸ் எம்டின்னு கொடுத்தா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை போட்டு கட்டுறேன் ஓகேவா. இஸ் எம்டி ஓகேவா. இஸ் எம்டி நான் கொடுத்தா எனக்கு இப்போ என்ன ஆகும், எனக்கு இது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக? ஏன், எனக்கு தான் 3 எலமெண்ட் இருக்குல்ல, நான் தான் 3 ஆட் பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ அதுவே இதை நான் கமெண்ட் பண்ணிட்டா, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு என்னென்னு ரிட்டர்ன் ஆகும், ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக? ஏன், நான் தான் ரிமூவ் பண்ணிட்டேன்ல அதனால. ஓகேவா. ஸோ இது இஸ் எம்டி. அடுத்தது என்னது, சைஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேவா. நம்ம என்ன பண்ணலாம், சைஸ் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு வந்து 3 ரிட்டர்ன் ஆகும். ஏன், மொத்த சைஸ் நமக்கு என்னது 3 ஓகேவா. 1 2 3 அதனால 3 ரிட்டர்ன் ஆகிருக்கு. சிம்பிள். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் சர்ச் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஓகேவா, இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன், சர்ச்சை ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், இங்கே 3 கொடுக்குறேன் ஓகேவா. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஓகேவா. எனக்கு என்ன இருக்குது, 1 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ நம்பர் கன்ஃபியூஸாக இருக்கிறனால நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுக்குறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக புரியும் இந்த சர்ச் ஓகேவா. அதனால ஓகேவா. இப்போ நான் 3 சர்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், -1ன்னு வருது. அதாவது எனக்கு அந்த ஸ்டாக்கில் நான் சர்ச் பண்ணுற எலமெண்ட் இல்லைன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், -1ன்னு ரிட்டர்ன் ஆகும். இதுவே நான் போயிட்டு இப்போது 67 சர்ச் பண்ணுறேன் ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன், 67 சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு, 1 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன், அதுதான் என்னது, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ண எலமெண்ட்டு. கரெக்டாக? அப்போது எனக்கு இது கவுண்ட் படி எப்படி ஆகும், நமக்கு டாப்பில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கணக்கு. கரெக்டாக? அப்போது எனக்கு இது என்னது, ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கும், 12 ஆட் ஆகிருக்கும் ஓகேவா. அதாவது என்ன ஆயிருக்கும், 12 ஆட் ஆகிருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், எனக்கு 34 ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், 67 ஆட் ஆகிருக்கும். இப்போது நான் 67ங்கிறது இங்கே என்னது, ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. கரெக்டாக? அப்போது நான் 67ன்னு தேர்னா எனக்கு என்ன வரும், இங்கே எனக்கு 1 தான் இருக்கும். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே இந்த பொசிஷன் வந்து 0லேருந்து வராது, 1லேருந்து தான் வரும். ஓகேங்களா. நீங்கள் அதே மாதிரி 0லேருந்து வரணும்னு நான் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன், 12ன்னு சர்ச் பண்ணால் எனக்கு என்னென்னு வரும், எனக்கு 3ன்னு வரும். கரெக்டாக? இப்போ பார்த்துடலாமா, எனக்கு என்னென்னு வருது, 3ன்னு வருது. புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டாக்கில் இருக்கிற மெத்தட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை புரிஞ்சாலே நீங்கள் எல்லா மெத்தட்ஸும் என்ன பண்ணலாம், எல்லா சம்ஸும் இதை பேஸ் பண்ணி நிறைய சால்வ் பண்ணலாம். அதாவது ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு மேலே அரேஸை மட்டும் திங்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா. இதை எப்படி நம்ம ஸ்டாக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி கியூ இருக்குது, அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஈவன் கொடுத்துருக்க கொஷின் அரேவை பேஸ் பண்ணி இருந்தால் கூட அது ஈஸியாக ஸ்டாக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போது லீட் கோட்ஸில் ஓகேவா, லீட் கோட்ஸில் ஸ்டாக் பேஸ் பண்ண கொஷின்ஸ் நிறையா இருக்குது. இப்போதைக்கு மீடியம் ஈஸி லெவல்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த ஸ்டாக்கை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. நிறையா பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் கேட்குற கொஷின்ஸ் என்னென்னா, எப்படி ஒரு கொஷினை இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பட் அதுக்கு நீங்கள் எல்லா டேட்டா டைப்ஸும் தெரிஞ்சுருக்கணும். அந்த டேட்டா டைப்பை நீங்கள் ஒரு கொஷினை பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அந்த கொஷினை பார்த்தக்கப்புறமே ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ஸோ கீப் கோடிங் கைஸ். see you guys in another great video. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா, இதை எப்படி அரேயில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், பை பை.